இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்த்துடலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். கொண்டக்கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் சேர்த்து உப்பு போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம், கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசியாக வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு மேற்கொண்டு வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக இது கூட வந்து கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அடுத்தது இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா பச்சை வாசனை போன பிறகு நெல்லிக்காய் அளவு இருக்கக்கூடிய புளியை ஊற போட்டு அதனுடைய சாறை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூடி இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற அந்த சுண்டலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக சுண்டல் எடுத்து நசுக்கி அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் போட்டு நல்லா மூடி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹாப்பியாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.